ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எல்லோருக்கும் ரொம்பவே பிடிச்ச சாஃப்டான லேயரா இருக்கக்கூடிய பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1/2 kg, சர்க்கரை 1 டேபிள்ஸ்பூன் அளவு, ஒரு சின்ன வாழைப்பழம், கடலெண்ணெய் 1 கப், சோடா உப்பு 1 சிட்டிகை அளவு, முட்டை 1, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பழமும் முட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் பரோட்டாக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். வாழைப்பழம் நசுங்கல அப்படின்னா கை வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல மைதா சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு, ஒரு சிட்டிகை அளவு சோடா உப்பு, கூடவே நம்ம கலந்து வச்சிருக்க முட்டையும் வாழைப்பழமும் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி நல்லா பிணைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துங்க. மொத்தமா சேர்த்திட்டீங்கன்னா கரெக்டா பதம் வராது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி பிணைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டா பிணையணும். இந்த அளவு பிணைஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தி நல்லா எண்ணெய் உள்ள கலந்து விடுற மாதிரி பிணைஞ்சுக்கோங்க. மாவை இந்த மாதிரி நல்லா அடிச்சு பிணையணும். அப்பதான் சாஃப்டா வரும். இல்லனா உங்க கவுண்டர் டாப்ல வச்சு நல்லா மாவை இழுத்து இழுத்து விட்டு உருட்டி பிணைஞ்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 1 ல இருந்து 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க. எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி பரோட்டா சாஃப்டா வரும். மினிமம் 1 ஹவராவது ஊற வைக்கணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு உருண்டை பிடிச்சுக்கலாம். பாருங்க, எண்ணெய் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப உங்க கட்டை விரல் வச்சு நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பிணைஞ்சு எடுங்க. இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பிணைஞ்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டா வரும். பாருங்க, உருண்டை பிடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சுக்கலாம். நீங்க உருண்டை பிடிக்கிற சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் பரோட்டா வரும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசா கூட பிடிச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா பெரிய பரோட்டா வரும். இப்ப இதை உள்ளங்கை வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. நல்லா பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து விசிறிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா கையை நகர்த்திக்கிட்டே விசிறணும். அப்பதான் நல்லா பெருசாகும். இப்ப இந்த மாதிரி இதை எடுத்து ரவுண்டா சுத்தி அடியில டக் பண்ணிடுங்க. எண்ணெய் தடவி வச்சிடலாம். அப்படியே ஊறட்டும். இப்படி விசிற தெரியல அப்படின்னா நீங்க சப்பாத்தி கட்டை கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நல்லா பெருசா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ரவுண்டா சுத்தி அதே மாதிரி எடுத்து வச்சிடலாம். பரோட்டா கடையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா விசிறி தான் போடுவாங்க. அப்பதான் நல்லா சாஃப்டா வரும், லேயரா வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா ரவுண்டா சுத்தி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்ப இத உங்க உள்ளங்கை வச்சு அழுத்தி விடுங்க. நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. கல்லு சூடானதும் இத நம்ம கல்லுல போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பியாச்சு. இந்த மாதிரி பிரவுனா வரணும். ஒரு 3 ல இருந்து 4 பரோட்டா ரெடி ஆனதும் ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க.
அவ்வளோதாங்க, பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாவோட இந்த குருமா காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குருமாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.